மயனீஸை தடை பண்ணியிருக்கிறாங்க. நானும் மயனீஸ் சாப்பிட்றவன் தான், பட் இப்போ குறைச்சிட்டோம். லைக் பாப்பா இதுன்னு வந்ததுக்கப்புறம். ஸோ வி ஆர் டர்னிங் இன் டு த ஹெல்தி திங்ஸ் ஆக்சுவலி. டேஸ்டியாகவும் கிடைக்குது, அது வீட்டில் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால ஷாப்ஸ்க்கு போயிடுறாங்க. வருஷத்தை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், லைட்டாக ஆசைப்பட்டு சாப்பிட்றது கிடையாது, குழந்தைங்க வற்புறுத்துறதுனால. இல்லைன்னா அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ அது வாங்கி கொடுக்கலன்னு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அந்த இதுக்கு போயிடுறாங்க. என்னுடைய பேரை முதற்கொண்டு எல்லாமே இந்த மயோனஸ் வச்சு விரும்பி சாப்பிட்றாங்க. அதை கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்க, டப்பா டப்பா வாங்கி சாப்பிட்றானுங்க. கட்டுப்பாடு எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குது. நம்மளுமே வாங்கணும்னு என்ன வந்து சாப்பிடணும்னு என்ன இருந்தால் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்மளுக்கு உடம்பு முக்கியம், நம்ம குழந்தைங்க முக்கியம்னா நம்ம அதை தேடி போக மாட்டோம். கவர்மெண்ட் பேன் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறதை விட நம்ம லைஃபுக்கு நம்ம எது தேவைங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோன்னா அது நம்மளை விட்டு தன்னால் போயிடும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மயனீஸை தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி என்னென்ன பிரச்சனை உண்டாக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமான விளைவுகளை உண்டாக்குது. நீங்கள் மயனீஸ் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடித்தமான உணவாது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மைனஸ்லாம் சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வந்து ஹெல்தி ஃபுட்ஸுன்னு வரும்போது நம்மளோட மீன்ஸ் தமிழ்லேயே நாட்டிலேயே நிறையா ஹெல்தி ஃபுட்ஸ் இருக்குது. லைக் ராகி, கம்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஓட்ஸு, அதுக்கப்புறம் மில்லட்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட தமிழ் ஃபுட்ஸே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்ஸு கல்ச்சர்லேயே இருந்தோம் அப்படின்னா மேபி நம்மளோட அந்த பழைய கல்ச்சர்ஸ், பழைய ஃபுட் பேட்டர்ன் அப்படியே வரும்னு என்னோட அபிப்பிராயம். ஆனால் நானும் மயனீஸ் சாப்பிட்றவன் தான், பட் இப்போ குறைச்சிட்டோம். லைக் பாப்பா இதுன்னு வந்ததுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ்க்கு அப்புறம் எதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்குமோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி ஆர் டர்னிங் இன் டு த ஹெல்தி திங்ஸ் ஆக்சுவலி. மக்கள் ஏன் இந்த மயனீஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு நோக்கி அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க? ஆசைப்பட்டு சாப்பிட்றது கிடையாது, குழந்தைங்க வற்புறுத்துறதுனால. ஒரு வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுக்கறது தான் இப்போ கட்டாயம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ அது வாங்கி கொடுக்கலன்னு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அந்த இதுக்கு போயிடுறாங்க. அதுக்காக தவிர்க்க முடியாததுக்காக ரொம்ப வாங்கி கொடுக்கறது இல்லை. எப்போயாவது ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறது. எப்போயாவது இந்த மாதிரி ஷாப்பிங் வரும்போது மட்டும் இந்த மாதிரி இது பண்ணுறது. மற்றபடி ரொம்ப கொடுக்கறதே இப்படி தான் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு பேன் போட்டிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதை படிக்கிறப்போ உங்களுக்கு லைட்டாக பதட்டமாச்சா, இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்னு? ஆமாம், ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு. இதனால எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, வயிறு வலி இதனால தான் வருதோ அப்படின்றது. வந்து அடிக்கடி குழந்தைங்க அழுவாங்க, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், இதனால தான் இது சைட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த மாதிரி இருக்குதோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துருக்கோம். கொஞ்சம் மோஸ்ட்லி இப்போ அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மைனஸ் வந்து கடையிலையும் வாங்கி கொடுக்குறது அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத காரணத்துக்காக தான் வாங்கி கொடுக்கறது. மைனஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஆமாம், அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். வேணும்னா வீட்டிலே நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். டேஸ்டியாகவும் கிடைக்குது, அது வீட்டில் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால ஷாப்ஸ்க்கு போயிடுறாங்க. வருஷத்தை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், லைட்டாக. ஓகே, இப்போ நீங்கள் மைனஸ்லாம் சாப்பிடுவீங்க? நான் சாப்பிட மாட்டேன், நான் மயனீஸ் சாப்பிட மாட்டேன். இப்போ ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இந்த மயனீஸ் சாப்பிட்றாங்க, அப்புறம் இந்த நிறைய இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு மாறாக என்ன சாப்பிட்லாம்? நானே அந்த மாதிரி சாப்பிட்றது என்கிட்ட கேட்டேன்னா என்ன சொல்கிறது? வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணி சாப்பிடலாம், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம் வீட்டில். அதுதான் ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மைனஸ் பேன் சொல்லும்போது அதுக்கான காரணங்கள்லாம் சொன்னாங்க, எதுக்காக பேன் பண்ணுறோம் அப்படின்னு. அது ரீசனை பார்த்தோன்னு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் பேன் பண்ணுறாங்க, பண்ணணும் தான். இந்த மயோனீஸை பேன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம் சார், சாப்பிட்டுட்ருக்கோம், நாங்களும் சாப்பிட்றோம் அதை. அப்படியா? ஆமாம், குழந்தைங்களும் இப்போ தான் பார்க்குறோம், ஒன்று அதை சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல் சொல்கிறாங்க. அந்த டேஸ்ட்டுனால அது மறுபடியும் வாங்கி சாப்பிடணும்னு தோணுதான். அதுக்கான நிறைய ப்ராப்ளம்ன்றது நம்ம செல்லுலேயோ ஃபோன்லேயோ டிவிலையோ எல்லாமே பார்க்குறோம். பெரும்பாலும் ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறப்ப நிறைய பேர் சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, ஹோட்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ கடை ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் அந்த வழியே போகிறோம், ஹோட்டலில் பார்த்தோன்னே சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சுய கட்டுப்பாடு உணவில் ஏன் மக்களுக்கு இல்லை? சார், கட்டுப்பாடு எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குது. நம்மளுமே வாங்கணும்னு என்ன வந்து சாப்பிடணும்னு என்ன இருந்தால் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்மளுக்கு உடம்பு முக்கியம், நம்ம குழந்தைங்க முக்கியம்னா நம்ம அதை தேடி போக மாட்டோம். நம்மளுக்கு தேவை குழந்தையோட ஹெல்த்து தான் முக்கியம். அது குழந்தைங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்த மாதிரி. மயோனீஸை பேன் பண்ணியிருக்கிறாங்க, செய்தியை கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். எனக்கு அதிர்ச்சியாக இருக்கா? அதிர்ச்சியில் நான் ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிற பர்சன். ஸோ எனக்கு அது சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ மக்கள் ஏன் மயோனீஸை ரொம்ப அதிகமாக ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் டிப்பு பார்த்தீங்கன்னா சிக்கனுக்காக இருக்கட்டும், எது வந்தாலும் மயோனீஸை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கான காரணம் என்ன?
ஆக்சுவலாக வந்து அது டேஸ்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. எனக்குமே பிடிக்கும் மயோனஸ். பட் ஆனால் நம்ம தானே கட்டுப்பாடோட இருக்கணும். ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எதையா இருந்தாலும் சாப்பிட முடியாதுல்ல. ஓகே. ஸோ இந்த கட்டுப்பாடு எவ்வளோ முக்கியமானது? நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினச்சா அந்த கட்டுப்பாடு முக்கியம். ஹெல்த்தியாக இருக்கணும், லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், நம்ம வம்சாவளி நல்லா இருக்கணும்னா அது முக்கியம். இப்போ அது ரொம்ப நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. மக்களுக்கு அவங்க மேலே இருக்க லைஃப்பில் அக்கறை இல்லை. யாராவது சொன்னால் இப்போ பூமர்னு ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க, மொக்க போடுறான்டான்றானுங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு அக்கறை இருக்கும்போது அவங்க தான் அதை திருத்திக்கணும். அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்குறதா இப்போ இன்னொருத்த சாப்பிட்டு நல்லா இருக்கா மச்சான் போய் சாப்பிட்றான்னா நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? போய் நம்மளும் அதை ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட்டு. ஸோ நம்ம தான் திருத்திக்கணும். மைனஸ் மட்டும் இல்லை, நிறைய பொருட்களில் வந்து சில ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வருஷ கணக்கில் வச்சு தான் நமக்கு பொரிச்சே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பீப்புளாக பார்த்து அவாய்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் பேன் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதை விட நம்ம லைஃபுக்கு நம்ம எது தேவைங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோன்னா அது நம்மளை விட்டு தன்னால் போயிடும். தமிழ்நாட்டில் மைனஸை பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மைனஸ் பிடிக்குமா? இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கே கடைக்கு போனாலுமே மைனஸ் தான். ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கிட்டு மைனஸ் தான். மைனஸ் இல்லாமல் எந்த கடைக்கு போனால் மைனஸ் தான் எனக்கு. எஸ்டைன் ஒன்று கேட்பேன் நான் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன காரணம்? காரணம் அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். சில கடையில் போய் சாப்பிட்டு அடிக்ட் ஆகிட்டேன். சரி, இப்போ பேன் பண்ணிட்டாங்கல்ல, பேன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு எப்படி இருந்துச்சு? எனக்கு சொன்னோடனே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகுமான்றது அது எனக்கு அதுக்காக தான் நான் போவேன். நான் மைனஸ்க்காகவே தான் ஹோட்டல் தேர்ந்தெடுப்பேன் நான். ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து உடம்புக்கு கெடுதல் தான் சார் அது. இது சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி அதை தான் சாப்பிட்றாங்க. அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதோட அந்த சிறுதானிய உணவுகள்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. சின்ன பிள்ளைங்கள்லாம், பெரியவங்களும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி அந்த மாதிரி சிறுதானியமே எடுத்துக்கிறது நல்லது. வேலைக்கு போகிறதுனால எல்லோரும் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி தேடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க சமைக்க முடியல அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து ரெஸ்ட்டு கிடைக்கலன்னும் போது உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டே பார்த்திங்கன்னா அதை நான் சாப்பிட்ருக்கேன் எப்போயாச்சும் ஒரு சமயம், அடிக்கடி சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது வேறு எதுவும் கிடைக்கலன்னும் போது அந்த நேரத்தில் ஒரு உணவாக எடுத்துக்கிறது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த என்னுடைய பேரை முதற்கொண்டு எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாமே இந்த கெமிக்கல் இந்த இதை மைனஸ் வச்சு விரும்பி சாப்பிட்றாங்க. அதை கேட்டு சாப்பிட்றாங்க. டப்பா வாங்கி சாப்பிட்றானுங்க. பீஸா வாங்கினாலும் சரி எதை வாங்கினாலும் சரி அது இல்லாமல் சாப்பிட்றதில்ல. அது ரொம்ப தப்பு. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. சொல்லி கேட்கறதில்ல பசங்க. பேர பையனுக்கு கண்டிப்பாக மைனஸ் இருந்தால் தான் திம்பான். அந்த மாதிரி பழக்கிட்டாங்களா. அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். டேஸ்ட் கொடுக்குறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. அது விரும்பாமல் அது கெமிக்கல் கலக்காமல் இருந்தால் சாப்பிட்லாம். கெமிக்கல் கலந்து நாமளே ஒதுக்கிட்டு போக வேண்டியதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.